அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி ரசூலி கரீம். அம்மா பாத். சகோதரர் சீனிப்பாரு கீழக்கரை ஒரு பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஹோட்டல்ஸை நடத்துகிறோம், நல்ல பெரிய பஸ் வாங்கி விட போகிறோம், ரியல் எஸ்டேட்டில் நாங்கள் கொடி கட்டி பிறக்கிறோம், ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறோம், ட்ராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் பணத்தை கிட்ட முதலீடு செய்தால் உங்களை அப்படியே அம்பானி ஆக்கிடுவோம், அதானி ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு மக்களை இஸ்லாத்தை பற்றி தெரிந்த நபர்களே தாடியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு வேஷம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்குறாங்க. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இந்த வியாபாரத்தை பொறுத்ததில் ஏமாற்று கிடையாது. யாரையும் எந்த விதத்தில் ஏமாற்றக்கூடாது என்பது இஸ்லாம் கூறக்கூடிய வியாபாரத்துடைய முக்கிய விதியாகும். அதனால தாங்க அரபு நாட்டுக்கு வந்தவங்க பூரம் மஸ்கட்டில் இருக்கிற இந்த சலாலாம்பாங்க, அதுக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப பக்கம், கடல் தூரம், கடல் வழியில். அப்போ அந்த மக்கள் படிப்படி மற்றவர்களுக்கு வியாபார ரீதியில் அவங்க நடந்துக்கிட்ட நாணயம், நம்பிக்கை, இது தான் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மிக மிக உண்மை. ஏன்னா அப்போ ரொம்ப ஏமாற்றுறது, மோசடி செய்கிற அப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்க வந்து இதை சொன்ன உடனே மக்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்றைய தினம் இது போன்ற முஸ்லீம் பெயர்தாங்கிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி முஸ்லீம்கள் என்றால் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார்கள். அந்த நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா உம்மடி பங்காரி செட்டி, நாதல்ல சம்பத்து செட்டி, இப்படித்தான் நகை வியாபாரிகளாக இருந்தாங்க. அப்போ நம்ம ஆளுக்க காதர் பேக் சாஹிபு, களஞ்சியம், எல்கே ஜுவல்லர்ஸ், ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் இவங்கெல்லாம் வந்த பின்பு இவங்களுடைய நாணயம் இதெல்லாம் பார்த்த உடனே சாரசாரியாக மக்கள் வந்து சொல்ல பிறந்த முஸ்லீம்களை விட மாற்று மத சகோதரர்கள் அதிகம் வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ஏன்? இன்றைய வரைக்கும் அவங்க அந்த நம்பிக்கை, நாணயம் இதை கடைபிடித்த காரணத்தினால்தான். இதில் அவர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமான வெற்றியும் அடைவார்கள். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசடி செய்யக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயம் 58வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், இன்னல்லாஹ யமுருக்கும் அன் துஅத்து அமானாத்தி இலா அஹ்லிஹி இதா ஹகம்தும் பைனன் நாஸ் அன் தஹக்கும் பில் அத்ல் என்பதாக இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். என்ன சொல்கிறேன்னா, உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அதற்குரியவுடன் நீங்கள் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் சொல்லி நம்ம கட்டளை அமானியத்தை. அதுபோன்று 8வது அத்தியாயம் 27 வசனத்தை இது குறிப்பிடுகிறான். இதெல்லாம் தெரிந்தவங்களை இன்றைக்கி மோசடி செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். புகாரில் 31, 33, 2682, முஸ்லீமில் 107, நயவஞ்சக அடையாளம் என்ன தெரியுமா? இந்த அமானித மோசடி. இதை பற்றி தான் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க செய்கிறாங்க. அதுபோன்று நாம் உட்காந்துக்கிட்டே இந்த பிஸ்னஸில் சேரலாமான்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர், அதுக்கு பேர் அழகான முறையில் சேரலாம். இப்போ எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கைபெருத்து நடக்குது. வெற்றி வாய் சொன்ன உடனே அங்கே உள்ள நிலங்களெல்லாம் இஸ்லாமிய அரசுக்கு சொந்தமாகுது. அப்போ கேட்குறாங்க ரசூலாட்ட, நீங்கள் வந்து நிலத்தை எங்கள்கிட்ட தாங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய இதை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரசூலா கொடுக்குறாங்க. அப்போ இது 2 வகை. ஒன்று, மாற்று மதத்தோடு வியாபாரம் செய்யலாம் என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட புகாரில் 2286 மற்றும் 7 இடங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதற்குரியதை கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க, விளைச்சலில் ஒரு பகுதியை. அதுபோன்று புலம்பெயர்ந்த முஹாஜிர்கள் அப்படி ஒன்றுமே கிடையாது. அந்த கட்டத்தில்
அன்சாரிகள் தங்களுடைய நிலங்களை கொடுத்து குத்தகை. இது புகாரில் 2630 ஹதீஸை பார்க்கலாம். ஆனால் இன்று என்ன நடக்கு அப்படின்னா, ஹஜ் ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்க, உம்ரா ட்ராவல்ஸும் நடத்துகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்பதாக வசூல் செய்ய விடுவாங்க. எப்படி, அடுத்த மாதம் அவர் உம்ரா போகிறாருன்னா இந்த மாதம் கேட்பாங்க, உங்களுக்கு உம்ரா போகிறதுக்கு 1 லட்சம், ஒரு உதாரணத்துக்கு தான். அதை கொடுக்கும்போது அது சரியான முறை போய் சேருது. இன்னும் ஒரு சார் இருக்கிறாங்க, 7 மாதம் 8 மாதம் கூட சொல்கிறது, உங்களுக்கு நான் 70,000 ரூபாய்க்கு தரேன், கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்று ஏப்பா 30,000 சௌரியமாக இருக்குது, போய் பணத்தை கட்டுறது. இவங்க என்ன பண்ணுறது, இது மாதிரி ரியல் எஸ்டேட்டை கொண்டு போய் போடுறது. போட்ட மாத்திரத்தில் அது நஷ்டமடைந்து விடுகிறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றும் ரியல் எஸ்டேட்டில் நஷ்டம் வந்துடுறது உண்டு, அல்லது விலை போகாது போயிடும். இவன் 10 லட்சம் வாங்கியிருப்பான், 5 லட்சத்துக்கு 7 லட்சம் போக வேண்டிய சூழ்நிலை சேரும். அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் என்ன பண்ணுறான், மோசடி செய்ய வேண்டிய கட்டத்துக்கு ஆளாயிடும், ஆட்களை கூட்டி போக முடியாது. இது ஒரு பக்கத்தில் நடந்துக்கிற சூழ்நிலையில் இன்னும் அந்த தொழில் செய்கிறேன் இந்த தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ரசூல்லா காலத்தில் எத்தனையோ வியாபாரத்துக்கு தடையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் முலாமசான்னு சொல்லுது, கண்ணால் பார்க்காம தொட்டா போதும் வியாபாரம்ங்கிறது. அதே மாதிரி தூக்கி போட்டுட்டு மேலே பட்ட உடனே அதை பிரித்து பார்க்காமலே அந்த வியாபாரம், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி தடை வச்சுருக்காங்க. இவங்க என்ன வியாபாரம் பண்ணுறான் எப்படி பார்க்கறதும் கிடையாது, அந்த இடத்துல போய் சொல்கிறதும் கிடையாது. இது புகாரில் 2144 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. பணத்தை நம்பி கொடுக்குறது, ஏன்னா அவர் தொப்பி வச்சு தாடி வச்சு ஜிப்பா வச்சுருக்காரு, பெரிய ஆலிம்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஆக்க ஏமாத்துறாங்க. டிப்டாப் பேரில் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம். அதனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமாளிகள் இருக்கிற வரை ஏமாற்றுபவன் இருந்து கொண்டே இருப்பான். இதற்கு நாம் தான் மிகவும் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். நாம் அந்த பொருள்களை என்ன செய்கிறாங்க யாது செய்கிறாங்க நேரடியாக பார்க்க வேண்டும். அது நம்ப தகுந்தது தானா என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு பின்பு தான் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரத்தில் போய் இறங்கணும். இங்கே என்ன தெரியுமா, கண்மூடித்தனமான முறையில் இறங்கிக்கிட்டு அப்போ அங்கே குத்துது இங்கே குறையுதுன்னு சொன்னோன்னா அர்த்தம் இல்லை. எத்தனையோ போலீஸ் இப்போ அறிக்கை விடுறாங்க, ஏமாறாதீங்க. இப்போ பெண்மணி என்ன தெரியுமா, நிறைய நகைக்கடை திவாலா போகுது, நல்ல கம்பெனியும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ கட்டினா அன்றைக்கு என்ன ரேட்டோ அதை பதிவு செய்வோம், சீட்டு. இதை மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்து நம்ம பிள்ளைக்கு சேர்க்க மாட்டோமான்னு சொல்லி போடுறாங்க. இது நல்ல கம்பெனி, அழகான முறையில் குழுக்குறவங்க இருக்கிறாங்க. செலவை என்ன பண்ணுவோம், எத்தனை நகைக்கடைகள்லாம் ஓடிட்டான்னு சொல்லி பேப்பரில் பார்க்குறோமா இல்லையா. இந்த அமானித மோசடியை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கு கடுமையான தண்டனை இங்கும் உண்டும் அங்கும் உண்டு. மறுமையிலும் இதுதான். எத்தனையோ மோசடி செய்த பேர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நாம் எப்படி அது தீர விசாரித்து அது நல்ல கம்பெனி தான் சொல்கிறதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் முதலீடு செய்ய வேண்டும். அதே மாதிரி முதலீடு பல வகை உண்டு. நான் 1 லட்சம் தர்றேன், கண்டிப்பாக மாதம் 30,000 அது வட்டி ஆயிடும். 1 லட்சம் போடுறோம், 10 லட்சம் போடுறோம், 30,000 மாதம் தரம்பாங்க. அதில் லாபத்தும் கிடைக்கும், நஷ்டமும் இப்போ அங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாத்தில் கூறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கம் சகோதரருக்கு போதும் என்றிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.